சரி, இப்ப காலபுருஷ ரீதியாக கடனை சொல்லக்கூடிய பாவம் எது? அப்டின்னா, எல்லாரும் சொல்லுவாங்க 6ஆம் பாவம் தாங்க கடனும்பாங்க. இல்லைங்க. க காலதேவனுக்கு காலபுருஷ ரீதியாக பொன்னையாசாமி அவர்கள் சொன்ன ஒரு விதிமுறைகள் மிக அற்புதமான ஒரு விதிமுறைகள். அதாவது நீர் ராசிகள் இருக்கக்கூடிய கிரகங்கள் கடன் வாங்குமாம். நீர் ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் கடனை வாங்குமாம், கடனை ஏற்படுத்துமா, கடனை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையும், கடனை கட்டக்கூடிய பாவமும் அவங்களுக்கு அந்த நிலைப்பாடு குடுக்கும். நீர் ராசினா எது? அதாவது ஒருத்தர் வந்து வீடு கட்ட கடன் வாங்குவாங்க. வீடுங்கிற பாவம் எது? 4ஆம் பாவம். அப்போ ஒருத்தர் வீடு கட்ட கடன் வாங்குவாங்க, இடம் வாங்க கடன் வாங்குவாங்க, கார் வாங்குறதுக்கு கடன் வாங்குவாங்க. இப்படிலாம் வந்து ஒரு சொத்து வாங்குறதுக்கு கடன் வாங்குவாங்க. ஒரு சொந்தத்துக்கு ஒரு விசேஷத்துக்கு போறதுக்கு, ஒரு மொய் வைக்கிறதுக்குலாம் கடன் வாங்கக்கூடிய பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் பாவம் தாங்க. அது நீர் ராசிங்க. அதனால தான் அந்த இடம் வந்து ஒரு சொத்த குறிக்கக்கூடிய பாவத்தில நீர் ராசி கடனையும் குறிக்குங்க.